ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்கள் நம்பிக்கை பெருகும்படி. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பலன். இப்ப ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவருடைய பலன். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம் மேல இறங்கி வந்துட்டா அது நமக்குள்ள நம்பிக்கையை கட்டளையிடும். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கட்டளையிடும். அப்ப அவர் கீழே சொல்றாரு, அந்த நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்வார். அதாவது முதல்ல நம்பிக்கை தருவார். அந்த நம்பிக்கையின் தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். இப்ப நாம நம்முடைய பலத்தினால சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலதான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும். அதத்தான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்ப ஒரு காரியத்தை நம்ம கவனமா பார்த்தோம்னா, ஆண்டவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலனை நமக்குள்ளே கட்டளையிடுகிறான். அந்த பலன் சத்துருவை ஜெயிக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், வியாதியை சுகமடைய பண்ணும், இழந்த சமாதானத்தை தரும், இழந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்மை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல நடத்துவதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். பெரிய ஆச்சரியம், மேன்மையுமா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்வில நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அதான் நம்பிக்கையை தரும். இந்த பலன் கிடைச்சிட்டா போதும், நாம் நம்பிக்கை இழந்தவர்களை அல்ல, நம்பிக்கை உடையவர்களாய் மாறி நம்பிக்கையின் தேவனை நாம் சார்ந்து கொள்ளுவோம். அப்போ அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருவாரு. அப்ப இந்த ஆவியானவர் நமக்கு முதலாவது தருகிற பலன் நம்முடைய பலன் இல்லை, நாம நினைக்கிற பலன் இல்லை, நம்முடைய ஞானம் இல்லை, நம்முடைய அறிவு இல்லை, நம்முடைய புத்தி இல்லை, நம்முடைய செயல்பாடுகள் இல்லை, நமக்கு இருக்கிற பெரிய பெரிய தாளந்துகள் இல்லை. இதெல்லாம் ஒண்ணுமே நத்திங். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய தீர்மானம், ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா, இப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்கிறார் அப்படின்னா நம்ம முதல்ல பலன் தருகிற ஒரு புது பலத்தை நமக்குள்ள கட்டளையிடுற. அந்த பலன் அப்படி இறங்கி வந்த உடனே ஒரு சத்துவம் நமக்குள்ள அப்படியே புறப்பட்டு வரும். அப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓ கரெக்ட், பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறா, நம்ம ஜெபித்தா அற்புதம் நடக்கும். இப்ப இந்த பலத்துல நமக்கு நம்பிக்கை எப்படி வரும்னா, ஒரு வியாதிஸ்தர் வராங்க, இல்லைன்னா ஒரு பிரச்சனையோடு ஒருத்தர் வராரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஐயா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன், நீங்க ஜெபிக்கிறவங்க தானே, அப்போ எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யட்டும். அப்போ அப்படி கேட்கும் பொழுது நீங்க ஜெபித்தா உடனே அற்புதம் நடக்கும். சிலர் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, ஒரு 2 வார்த்தை சொல்லி பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். சமாதானத்தை இழந்துதான் வந்திருப்பாங்க, ஆனா உங்ககிட்ட வந்து பேசும்போது ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்க எதையோ பறி கொடுத்து இழந்து துக்கத்தோடு இருப்பாங்க, ஆனா உங்ககிட்ட வந்து பேசினா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை விட இன்னொரு கூத்து என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு பலனா இருந்தாருன்னா
என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் நம்மகிட்ட வந்து அவருடைய பிரச்சனை, அவருடைய பாவம், அவருடைய எல்லாத்தையும் கடகடகடன்னு ஒப்பிப்பான். அவன் சொல்லுவான், "ஏன் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன்? தெரியல. ஆனா என்னால அடக்கி வைக்க முடியல. நான் செய்ததெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. உங்கள பார்த்தோனே வருது. எனக்கு பயமா இருக்கு. நான் அதனால சொல்லிடுறேன். எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லுகிறத நான் பார்த்துருக்கேன். பல வேளைகள்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு தம்பி ஆட்டோ ஓட்டுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இல்ல, ஒரு மண்டபத்துல ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வான். அவன் அந்த மண்டபத்துல அ முஸ்லிம் கல்யாணமோ, அல்லது கிறிஸ்டியன் கல்யாணமோ அப்படி நடக்கும்போது அந்த மண்டபத்துல பிரியாணி போடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, அங்க லிஃப்ட்டுக்கு அடியில ஒரு இடம் இருக்காம். லிஃப்ட் மேல இருக்கும். லிஃப்ட்டுக்கு கீழ ஒரு இடம் இருக்காம். இவன் என்ன பண்ணுவான், அழகா 2 வாளியில பிரியாணிய போட்டு பேக் பண்ணி அழகா கொண்டு போய் அதுக்கு அடியில வச்சுருவானாம். அவங்க பந்தி பராமரிப்பும் ஒரு முன்னாடியே சமைக்கும்போதே 2 வாளியில தூக்கிட்டு வந்து அங்க வச்சுட்டு, அவங்கலாம் சமைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் இந்த பிரியாணிய அபிஷ் பண்ணிருவான் போல. ஒரு நாளு அவன் அ சபையில சர்ச்ல எதுக்கோ வந்திருந்தான். என்ன பார்த்த உடனே கடகடன்னு வந்து, "பாஸ்டர், நான் இப்படி பிரியாணி எல்லாம் திருடுறேன். என்ன ஆண்டவர் மன்னிப்பாரா?" அப்படின்னு கேட்குறான். கேட்டு நான் இப்படிலாம் எடுத்து வச்சேன். என்ன ஆண்டவர் மன்னிக்கணும். உங்ககிட்ட ஏன் தான் நான் வந்தா எல்லாத்தையும் ஒப்பிச்சிடணும்னு தெரியல. எனக்கு மறைக்கவும் முடியல. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான். அப்ப என்னன்னா பரிசுத்த ஆவியானோட பலன். அப்ப நமக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் காரியத்தை நடப்பிக்கிறார். இப்ப நீங்க சைனாவுல சார்ல்ஸ் ஃபின்னின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சார்ல்ஸ் ஃபின்னி வந்து என்னன்னா, அவர் அபிஷேகம் பெற்றவர். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றவர். அவருக்கு வந்து முடி கொஞ்சம் வழுக்கையா இருக்கும். கொஞ்சம் முடி தான் இருக்கும். அப்ப இவர் வந்து தன்னுடைய நண்பரை பார்க்க சைனாவுல தன்னுடைய நண்பரை பார்க்க ஒரு நிலக்கரி சுரங்கத்துக்கு போறார். அந்த நிலக்கரி சுரங்கத்துல தான் அவருடைய நண்பர் முக்கியமான வேலையில இருக்காரு. அதனால அங்க போறார். அங்க போயிட்டு இவர் கேட்குறாரு, அவங்க அந்த வேலையாட்கள்லாம் மேல இருந்து அந்த நிலக்கரியை உடைச்சு அதை பக்குவப்படுத்தி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. நிலக்கரியை அள்ளி போட்டு கொண்டு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இவர் போறாரு. போயிட்டு அவர் கேட்குறாரு, அந்த நண்பர் பேரை சொல்லி, "அவரு இருக்காரா?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப அங்க இருக்கிறவனுங்கெல்லாம் இவருடைய அளவுக்கு, இவருடைய உயரத்துக்கு, இவருடைய மண்டையில முடி இல்லாததுக்கு நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நக்கல் அடிச்ச உடனே இவருக்கு ஒரே கஷ்டம். என்னடா இவனுங்க இப்படி நம்மளை கேண்டி கிண்டல் பண்றானுங்களே அப்படின்ட்டு அவருக்கு அழுக வந்துருச்சு. அவர் அழுதுட்டார். 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு கண்ணை மூடி 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டார். அவ்வளவுதான். அந்த 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு, "என்னப்பா இது இப்படியெல்லாம் கேவலமா பேசுறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணை முடிக்கல. ஆனா ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. நான் தானே அழுதேன், இப்போ யார் அழுகுறா அப்படின்னு கண்ணு திறந்து பார்த்தா, அந்த நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்த அவ்வளவு பேரும் முழங்கால்ல நிற்கிறான். சுத்தி சுத்தி முழங்கால்னு ஓன்னு அழுகுறான். என்ன சொல்லி அழுகுறானா, "என் பாவத்தை எனக்கு காண்பிக்கிற இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க. என் பாவத்தை எனக்கு காண்பிக்கிற இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க. ஃபின்னி, சார்ல்ஸ் ஃபின்னி, ஃபின்னி எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்க சொல்லி ஜெபம் பண்ணு. எங்க கண்ணுக்கு முன்னாடி எங்க பாவம் அப்படியே திரையிட்டு காட்டப்படுது. தயவு செய்துன்னு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சார்ல்ஸ் ஃபின்னி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுடைய அந்த பாவ உணர்வு அதிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மன்னிப்பை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்த பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்தார் என்று அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படியே துளிர் விட்டு வரும், எழும்பும். என்னன்னா, இப்ப நம்ம நினைச்சிருப்போம், இருந்தாலும் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் இப்படி அவன் அப்படி, எத்தனை காலம் நான் ஜெபம் பண்றேன், என் கண்ணீருக்கு பதில் இல்லை அப்படின்லாம் புலம்புற ஒரு பெரிய கூட்டத்தையே பார்க்க முடியும். ஆனா
ஆவியானவர் ரட்சிக்கிறது ஒரு செகண்ட்ல முடியும், ஒரு நிமிஷத்துல முடியும். அவர் என்ன பண்ணுவார்னா, ரட்சிப்பை அப்படியே காலங்காலமாக எடுத்து போக மாட்டார். ஒரு செகண்ட்ல, ஒரு நாளில், ஒரு நொடி பொழுதுல அதெல்லாம் முடிச்சிடுவார். அப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையை மாறுவதற்கு ஆவியானுடைய பலன் நமக்குள்ள இருந்தா, நம்ம இழந்த நம்பிக்கையில் நமக்குள்ள வந்துடும். ஒருத்தர் ரட்சித்துட்டான போதும், எல்லாத்தையும் ரட்சித்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இப்போ எங்கள் குடும்பத்தை நான், எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே இல்லை. அப்போ எங்கள் சித்தி அவங்க தான் எங்களுடைய ரட்சிப்புக்காக பேர் சொல்லி சோம்பணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் பேர் சொல்லி எங்கள் அக்கா, மூத்த அக்கா, எங்கள் இளைய அக்கா, இதெல்லாம் இந்த குடும்பத்தை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொல்லி எங்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தினுடைய பிரதிபலன் அப்படிதான் சொல்லணும். ஜெபத்தினுடைய பலன் தான் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டது. அவங்க அந்த பலனை பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பார்த்ததுக்கப்புறம் தான் இறந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறா, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிறா, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறா. அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள உதிச்சுது. அப்போ இந்த காலை வேளையில் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்தால் நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்தால் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம் எல்லாத்தையும் கர்த்தர் தந்துடுவார். என்ன இழந்து போனோம்? ஐயோ எனக்கு இதை செய்யலையே, சந்தோஷம் இல்லைல்ல. ஐயோ எனக்கு இதை நடப்பிக்கல, சமாதானம் இல்லைல்ல. என் பிரச்சனை இப்படியே தானே இருக்குது, கண்ணீர் வடிக்கிறோம்ல. அப்போ நம்ம இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய நம்பிக்கையின் தேவன் நமக்கு தர்றார். இந்த நம்பிக்கை எப்படி வருது? பரிசுத்த ஆவியானோட பலத்தினால. இந்த பரிசுத்த ஆவியானோட பலன் இருந்தால் போதும், நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும். நமக்குள்ள நம்பிக்கை வந்தால் போதும், இந்த நம்பிக்கையின் தேவன் இழந்த சமாதானத்தை சந்தோஷம் தந்து நம்மை மகிழ்ச்சினால் நிரப்பி விடுவார். ஆமேன், ஆமேன்.